ஹாய் guys, வெல்கம் டு மார்க்கெட் அப்டேட். நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிள் டாபிக் பார்க்கலாங்க. இதை எடுத்தால் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்னா கேம்பிளிங்கு, அது ஒரு மோசமான ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. கண்டிப்பாக லாபம் சம்பாதிக்கலாங்க எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி இறங்குறாங்க அப்படின்னா 95% வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகுறாங்க. அது கண்டிப்பாக உண்மை தான். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் தான் உள்ளே இறங்குறாங்க. அந்த புரிதல் உள்ள அந்த 5% பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் ஆகுறாங்க. என்ன அப்படின்னா நல்ல ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி மீன்ஸ் வந்து டெப்ட்டு ரொம்ப கம்மியாக உள்ள கம்பெனியை சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுமாதிரி வந்து பி ரேஷியோ ரொம்ப கம்மியாக உள்ள கம்பெனி பார்த்து நம்ம ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணணும். பொதுவாக எடுத்திங்க அப்படின்னா நானும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர் தான் இருந்தேன். எப்படி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி புதுசு அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா லாங் டேர்மாக ஒரு ஸ்டாக்கை நம்ம ஹோல்டு பண்ணணும். அதாவது ஸ்டாக்கு விலை கம்மியாக இருக்கும்பொழுது நம்ம அதை வாங்குகிறோம் இல்லை விற்கிறோங்கிறதே முக்கியம் கிடையாது. அந்த கம்பெனியோட ஃபுல் நாலேஜ் நம்ம எப்படியும் கெயின் பண்ணி ஆகணும். நம்ம கெயின் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபீல்டு நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும்.